தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பும் டெஸ்ட் பேட்சும் நம்ம நடத்திட்டுருக்கோங்க. இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பிக்கான புதிய பாடத்திட்டத்திலிருந்து ஒரு சிறிய தலைப்பு குறித்து நம்ம பார்க்க போகிறோங்க. சங்க இலக்கியத்தில் குறுந்தொகை குறித்த இந்த நூலில் இருக்கக்கூடிய சில இன்றியமையாத முக்கியமான செய்திகளை தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த செய்திகள் எல்லாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த செய்திகளெல்லாம் நம்ம தமிழ்ச்சோலையின் சார்பாக நம்ம போட்டிருக்கிற நூல்கள்லேருந்து 7வது நூல்லேருந்து நம்ம இந்த செய்தி சொல்கிறோங்க. மொத்தம் நம்ம 11 நூல்கள் போட்டிருக்கோம். அந்த நூலில் 7வது நூல்லேருந்து தான் இந்த செய்தி நம்ம சொல்கிறோம். இந்த நூல் பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்திலேருந்து இக்கால இலக்கியம் வரைக்கும் எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்குங்க. ஒன் வேர்டாக இல்லாமல் இந்த மாதிரி பேராகிராஃப் டைப்பில் இருக்கும். இந்த நூலில் நம்ம சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரைக்கும் நிறைய செய்திகளை இந்த நூலில் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நூலில் இருந்து தான் இந்த செய்தியை நம்ம கொடுக்குறோம். என்னன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இது தேர்வு நோக்கத்துலேயும் சரி, தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டிலையும் சரி, நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதொரு காணொலியாக அந்த காணொலி இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக அந்த காணொலியை பாருங்கள். குறுந்தொகை சரிங்க. 8 தொகை நூல்களுள் ஒன்று குறுந்தொகை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். குறுந்தொகை 400ன்னு இதை சொல்லுவாங்க. 400 பாடல்கள் இருக்குங்க. 8 தொகை நூல்கள்லேயே குறுந்தொகையே முதலில் தொகுக்கப்பட்டதாக ஆய்வாளர்களால் கருதப்படுதுங்க. தொகுத்தவர் பெயர் பூரிக்கோ. யார் இது தொகுப்பித்தவர் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியப்படவில்லைங்க, அறியப்படவில்லை. இந்த நூல் யாரால் பதிப்பிக்கப்பட்டது அப்படின்னா தி. சௌரிப்பெருமாள் அரங்கனார் என்பவரால் தான் இந்த நூல் பதிப்பிக்கப்பட்டதுங்க. முதல் 380 பாடல்களுக்கு பேராசிரியர் உரை இருக்குது. அடுத்து கடைசி இறுதி 20 பாடல்களுக்கு நச்சினார்க்கினியர் உரையும் எழுதியிருக்காங்க. இவங்க 2 பேரும் உரை எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இந்த உரைகள் இன்று நமக்கு கிடைக்கப்பெறலைங்க. இவங்களை தொடர்ந்து தி. சௌரிப்பெருமாள் அரங்கனார் இந்த நூல் முழுமைக்கும் உரை எழுதியிருக்கிறாரு. உரை எழுதியதோடு மட்டுமல்லாமல் இந்த நூலை பதிப்பிக்கவும் செஞ்சிருக்கிறாருங்க. 4 அடி சிற்றலை 8 அடி பேரலை கொண்டது இந்த நூலில் இருக்கக்கூடிய பாடல்கள். அதாவது குறுந்தொகையில் இருக்கக்கூடிய 400 பாடல்களினுடைய அடி வரையறைன்னு சொல்லும் பொழுது 4 அடி சிற்றலை 8 அடி பேரல்லைங்க. இருந்தாலும் 307வது பாடலும் 391வது பாடலும் இந்த 2 பாடல்கள் மட்டும் 9 அடிகளை கொண்டதாக இருக்குதுங்க. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என்று இறையனார் பாடிய பாடல் இந்த நூலில் தாங்க இடம்பெறுது. இந்த நூலில் நிறைய நம்ம வரலாற்று செய்திகள், சிறப்பு செய்திகள் நிறைய இருக்குங்க. நிறைய வள்ளல்கள் பாடப்பட்டிருக்காங்க இந்த நூலில். அதியன், அகுதை, ஆய், எழுனி, எவ்வி, ஓரி, பாரி, நன்னன், மலையன் போன்ற வள்ளல்கள் பற்றிய குறிப்பு இந்த நூலில் இடம்பெற்றிருக்குதுங்க. இந்த நூல்லையே அதிக பாடல்களை பாடிய புலவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பரணர், ஔவையார், நக்கீரர் இவங்க தான் அந்த பட்டியலில் வராங்க. நிறைய பெண்பார் புலவர்களுடைய பாடல்களும் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்குங்க. பூங்கன் உத்திரையார், காக்கைப்பாடினியார் நச்செல்லையார், ஆதிமந்தியார், அல்லூர் நன்முல்லையார், காமஞ்சேர் குலத்தார், வெள்ளி வீதியார் போன்ற பெண்பார் புலவர்களுடைய பாடல்கள் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்குதுங்க. சரிங்க, இந்த குறுந்தொகையில் காணலாகக்கூடிய சிறப்பு செய்திகளை நம்ம பார்க்கலாங்க. கண்டிப்பாக இது ரொம்ப இன்றியமையாத செய்தியாக இருக்கும். நீங்கள் சில பேர் இவ்வளோ செய்தி இதில் இருக்கான்னு தெரியாமல் இருக்கும். இது கண்டிப்பாக அந்த காணொலி உங்களுக்கு அது உணர்த்துங்க. அதாவது மடலேறுதல் குறித்து குறுந்தொகையில் பாடல் 17வது பாடலை நம்ம பார்க்கலாங்க. எருக்கு மாலையை சூட்டிக்கிட்டு தலைவன் பனைமடலால் செய்யப்பட்ட குதிரையில் மடலேறி ஊரை சுற்றி வரக்கூடிய இந்த நிகழ்வினை பேரையின் முறுவலார் அவருடைய பாடலில் நம்ம அறியலாம். குறுந்தொகை 17வது பாடல் இது நமக்கு சொல்லுதுங்க. அடுத்தது பெண் கொலை புரிந்த நன்னன் குறித்த செய்தி இந்த குறுந்தொகையில் நமக்கு இருக்குங்க. குறுந்தொகை 292வது பாடல் இது நமக்கு சொல்லுது. பரணர் சொல்கிறாருங்க. அதாவதுங்க, நன்னன் ஒரு சிற்றரசன் தான், சரிங்களா. நன்னன்கிற பெயரில் நிறைய அரசர்கள் இருந்திருக்காங்க, குறுநில மன்னர்கள். அதில் ஒரு நன்னன் தான் பற்றி இந்த செய்தி சொல்லுதுங்க. நன்னனுக்கு சொந்தமாக ஒரு மாந்தோப்பு இருக்குது. அந்த மாந்தோப்புலேருந்து ஒரு மாங்காய் என்ன ஆகுது அப்படின்னா தானாக இயற்கையாகவே மரத்திலிருந்து விழுந்து பக்கத்தில் இருக்கிற நீர்நிலையில் விழுந்துருச்சு, ஒரு ஆறில் விழுந்துருச்சு. அப்போ அங்கே அந்த நீர்நிலைக்கு நீராட ஒரு பெண் போகிறா. அந்த பெண் அந்த நீர்நிலையில் விழுந்த அந்த மாங்காயை எடுத்து சாப்பிட்டுட்டா. இது ஒரு குற்றம்னு சொல்லி நன்னன் என்ன செய்கிறான்னா அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை விதிக்கிறான். அந்த பெண்ணை காப்பாற்ற கருதி அவளுடைய உறவினர்கள் எல்லாம்
நன்னன்கிட்ட போயிட்டு அவளுக்கு மரண தண்டனை கொடுத்துறாதீங்க, இந்த குற்றத்திற்கு ஈடாக 81 ஆண் யானைகளோடு அவளுடைய எடைக்கு எடை செய்த எடைக்கு எடை, அந்த பொண்ணு எவ்வளோ எடையோ அந்த எடைக்கு நிகராக ஒரு பொன்னால் ஆகிய பாவை ஒன்றையும் நாங்கள் கொடுக்குறோம், அந்த பொண்ணுக்கு மரண தண்டனை மட்டும் கொடுத்துறாதீங்கன்னு கேட்டுக்கிறாங்க. ஆனாலும் அந்த நன்னன் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பெண்ணுக்கு கொலை தண்டனை, மரண தண்டனை கொடுக்குறான். அவனை மாதிரி நீக்குதல் இல்லாத நரகத்தின் கண் சென்று நம்ம அன்னையும் துன்புறுவாள்னு தோழி பாடுறதாக இந்த பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் இந்த செய்தி நமக்கு ஒரு அரிய செய்தி பரணர் வாயிலாக தெரிஞ்சுக்கிறோங்க. மடலேறுதல் பற்றிய குறிப்பு அல்லூர் நன்முள்ளையார் பாடல்லையும் நம்ம பார்க்க முடியுது. குறுந்தொகை 32வது பாட்டுங்க. அடுத்ததாக பண்டமாற்று பற்றிய செய்தி குறுந்தொகை 269வது பாடல் கல்லாடனார் பாடியிருக்கிறாருங்க. உப்பை விற்றுட்டு அதுக்கு பதிலாக வெண்ணெல்லை வாங்கியிருக்காங்கங்கிற செய்தி நம்ம தெரிந்து கொள்ளலாங்க. இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்கள், குறுந்தொகை 27வது பாடல் ருத்திரன் என்ற புலவர் பாடியிருக்கிறாருங்க. மரப்பட்டையை மென்று தாகம் தணிக்கக்கூடிய ஆறலை கள்வர்கள் பற்றிய செய்திங்க. வழிப்போக்கர்கள்கிட்ட இருந்து அவங்களுடைய வில் அம்பு இதையெல்லாம் கைப்பற்றி கொள்ளது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற செல்வங்களையெல்லாம் கவர்ந்துட்டு போயிடுவாங்களாம் ஆறலை கள்வர்கள். அவங்க இந்த நீர் வேட்கை தாகம் ஏற்படும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாலைநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரப்பட்டையை மென்று தாகத்தை தணித்து கொள்வர் அப்படிங்கிற செய்தியை உருத்திரன் என்ற புலவர் வாயிலாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாங்க. அடுத்ததாக ஓரிர் பிச்சையார் 277வது பாட்டில் சென்னர் சோற்றுருண்டையும் வெள்ளிய நெய்யும் கலந்த சோறு ஒரு வீட்டில் பிச்சை போட்டிருக்கிறாங்க. அதை தாம் வாங்கி உண்டதாக அந்த பாட்டில் தலைவன் சொல்கிறாங்க. பாருங்கள், அந்த காலத்தில் நம்மலாம் பிச்சை போடுறோம் அப்படின்னா ஏதோ பழையது போனது வந்தது இல்லாமல் சென்னல்லால் ஆன சோற்று உருண்டை, அது நெய் கலந்த சோறுங்க, அது பிச்சை போட்டிருக்காங்கங்கிற செய்தி இருக்குது. அடுத்தது துணங்கை கூத்து பற்றிய செய்தி இருக்குது. இது மகளிர் ஆடக்கூடியது. மகளிர் ஆடி மகிழக்கூடிய இந்த துணங்கை கூத்து பற்றிய குறிப்பை ஆதிமந்தியார் பாட்டில் இருக்குது. குறுந்தொகை 31. இதே மாதிரி துணங்கை கூத்து பற்றிய குறிப்பு ஔவையார் பாட்டிலையும் நம்ம பார்க்கலாம். குறுந்தொகை 364வது பாட்டிலுங்க. அடுத்தது ஆரிய நாட்டு கூத்தர்கள். ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காரியத்தில் கண்ணாருப்பான் தாண்டவ கோணே நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம். இந்த ஆரிய நாட்டில் இருக்கக்கூடிய கூத்தர்கள் கயிற்று மேலே நின்றுக்கிட்டு ஆடுவாங்கங்கிற குறிப்பை பெரும் பதுவனாருடைய பாடலில் நம்ம பார்க்கலாம். குறுந்தொகை 7வது பாட்டுங்க. அடுத்தது மாந்தை மாநகரம் பற்றிய ஒரு செய்தியை குறுந்தொகை 34வது பாட்டில் கொல்லிக்கண்ணன் என்ற புலவர் பாடியிருக்கிறாருங்க. குட்டுவனது மாந்தை, குட்டுவன் இவனுடைய மாந்தைங்கிற பட்டினத்தை போன்ற அழகுடையவள் நம் தலைவி அப்படிங்கிற செய்தி இருக்குது. அடுத்தது அரளைக்குன்றம்ங்கிற ஒரு இடம் பற்றிய செய்தி மோசிகீரனாருடைய பாடலில் நம்ம பார்க்கலாம். குறுந்தொகை 59வது பாடல். சேலத்துக்கு பக்கத்தில், சேலத்தை தாண்டி ஒசூர் பகுதியில், நமக்கு தெரியும் இல்லைங்களா, தருமபுரி ஒசூர், அந்த பகுதியில் இந்த மலை இருக்குதுங்க. இந்த பகுதியை ஆட்சி புரிந்தவன் தான் கண்டீர கோப்பெரு நள்ளி அப்படிங்கிற வள்ளல். இப்பகுதியை பற்றிய குறிப்பு மோசிகீரனாருடைய பாடலில் நம்ம பார்க்க முடியுதுங்க. அடுத்ததா பொருளினுடைய இன்றியமையாமை. நம்ம வள்ளுவர் சொல்லும் பொழுது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிறார். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைம்பார். அந்த மாதிரி ஈதலும் துய்த்தலும் இல்லோருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு அருமையான செய்தியை உகாய்குடி கிழார் அப்படிங்கிற புலவர் குறுந்தொகை 63வது பாடலில் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? ஈதலும் துய்த்தலும் பிறருக்கு கொடுக்கறதாகட்டும் அல்லது நம்மளே அனுபவிக்கிறதாகட்டும், இந்த ரெண்டுக்குமே பொருள் வேணும். பொருள் இல்லை அப்படின்னா பொருள் இல்லாதவங்களுக்கு ஈதலும் கிடையாது, துய்த்தலும் கிடையாதுன்னு சொல்கிறாருங்க. அடுத்ததாக அருமையான பாடல் குறுந்தொகை 283வது பாடல் பாலை பாடிய பெருங்கொடுங்கோ பாடுறாருங்க. அதாவது முன்னோர் ஈட்டிய செல்வம்லாம் செல்வம் கிடையாது, நம்ம முன்னோர்கள் ஈட்டி வைத்துள்ள செல்வத்தை செலவழிப்பவங்க செல்வந்தர் கிடையாது, நம்ம சொந்தமாக நம்ம முயற்சியில் உழைத்து பொருள் தேடுறோம். அப்படி தாமாக ஈட்டிய செல்வத்தை உடையவர்கள் தான் செல்வந்தர்கள். எவ்வளோ அருமையான ஒரு செய்தி பாருங்கள். நம்ம அப்பா பாட்டம் பூட்டை சேர்த்து வச்ச மிகப்பெரிய சொத்து இருக்கிறவங்களாம் செல்வந்தர்கள் கிடையாதான். யாருடைய உதவியும் இல்லாமல் நம்மளாக சுயமாக சம்பாதித்து செல்வத்தை சேர்க்கிறவங்க தான் உண்மையான செல்வந்தர்னு பாலைப்பாடி பெருங்கடுங்கோ பாடியிருக்கிறாருங்க.
அடுத்ததா, சூழ் கொண்ட மகளிர் புளியங்காயை விரும்புவர். கர்ப்பிணி பெண்கள் புளியங்காய், புளிப்பு சம்மந்தப்பட்ட பொருள்களை, உணவுப் பொருள்களை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா? இந்த செய்தியை கச்சிப்பேட்டு நன்னாகையார் குறுந்தொகை 287வது பாட்டில் சொல்கிறாருங்க. கர்ப்பம் தரித்த பெண்கள் இந்த சுமையை தாங்கிக்கிட்டு தளர்ந்து நடக்க இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அவங்க இந்த பச்சை புளியை விருப்பமாக சாப்பிடுவாங்கங்கிற செய்தியை சொல்கிறாருங்க. அடுத்து, குழந்தைக்கு புளிப்பல் தாலி அணிவித்தல்ங்கிற செய்தியை குறுந்தொகை 161வது பாடல் நக்கீரர் சொல்கிறாருங்க. ஆண் மகவிற்கு, ஆண் குழந்தைக்கு புளிப்பல்லாலான தாலி அணிவிக்கக்கூடிய இந்த ஒரு வழக்கு இருந்திருக்குங்கிறது தெரியுதுங்க. அடுத்து முக்கியமான ஒரு செய்தி, குறுந்தொகை 178வது பாடலில் நெடும் பள்ளியத்தைங்கிற புலவர் பாடியிருக்கிறாரு. பிறை தொழுதல் அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தில் தோன்றக்கூடிய அந்த பிறை நிலவை பார்த்து பெண்கள் தொழுவாங்கங்கிற குறிப்பு இடம்பெற்றிருக்குதுங்க. அடுத்தது, காக்கைக்கு பலியிடும் வழக்கம். காக்கைக்கு சோறு வைக்கிறது, வெண்ணெல் அரிசி சோற்றை 7 கலங்களில் வச்சு காக்கைக்கு பலியிடக்கூடிய வழக்கம் இருந்திருக்குங்கிறத காக்கை பாடினியார் என்ற புலவருடைய பாடல் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறுந்தொகை 210வது பாடல். அடுத்து, கொற்றவைக்கு பலியூட்டல். சரிங்களா? கொற்றவைக்கு பலி கொடுக்கறது, கையில் காப்பு கட்டிக்கிட்டு பறவை புல் நிமித்தம் கேட்டு சூழிக்கு பழிக்கடன் செலுத்தக்கூடிய அந்த வழக்கத்தை கொற்றன்கிற புலவர் பாடல் வாயிலாக நம்ம அறிந்து கொள்ளலாம். குறுந்தொகை 218வது பாட்டுங்க அது. அடுத்ததா, ஆடு அறுத்து பலியிடக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு மறி அறுத்து, ஆடு அறுத்து பலியிட்டு கடவுளை வணங்கக்கூடிய ஒரு வழக்கம் நம்ம சங்க காலத்தில் இருந்தே இருக்குது. இன்றைக்கு நம்ம முருகன் சைவ கடவுளாக வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஆனால் நம்ம இலக்கியங்கள் எல்லாம் இங்கே எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் கடவுளாகிய குறிஞ்சி நில தெய்வமாகிய முருகனுக்கு, மிக பழமையான தெய்வம் முருகனுக்கு மறியறுத்து பலியிடக்கூடிய வழக்கம் இருந்துள்ளது. அப்போ திணையுடைய பிறப்பரிசியையும் ஆட்ட அறுத்தும் பல்வேறு இசைக்கருவிகள் முழங்க தெய்வத்திற்கு பலியிட்டிருக்காங்கங்கிற செய்தியை பெருஞ்சாத்தன் பாடல் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். குறுந்தொகை 263வது பாட்டுங்க. அடுத்தது, பசுவினுடைய துன்பத்தை தீர்க்க இயலவில்லையேன்னு ஒருத்தர் வருத்தப்படுறான். குரால் நிறமுடைய ஒரு பசு. இந்த பசு என்ன ஆகுதுன்னா, கிணற்றுக்குள்ளே தவறி விழுந்துருச்சு. கரையேற இயலாமல் ரொம்ப கஷ்டப்படுது. அதனை ஒரு வாய்ப்பேச இயலாத ஒரு மனுஷன் பார்க்குறான். ஐயோ, அவனால் கத்தி கூச்சலிட்டு யாரும் துணைக்கும் அழைக்க முடியல. அந்த பசுவோட துன்பத்தை பிறகு அறிவித்து காப்பாற்ற இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். அது மாதிரி நான் எப்படி கஷ்டப்படுறேங்கிறத ஒரு உவமை, இந்த உவமையை கூவன் மைந்தன்கிற புலவர் பாடியிருக்கிறாரு 224வது பாட்டில். அடுத்து, பருத்தி ஆடைக்கு கஞ்சி இடல். கஞ்சி போட்டு ஆடை அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கு பாருங்க. துணி துவைக்கக்கூடிய ஏகாலி பெண், துணி துவைக்கிறவங்க இருக்காங்களே, அந்த ஏகாலி பெண்ணை மக்களுக்கு நன்மை செய்கின்றவள் என்று போற்றி பாடியிருக்கிறார் கழார்கீரன் எயிற்றி என்கிற புலவர் 330வது பாடல். பாருங்களேன், இந்த பெண் ஏன்னா ஊரில் இருக்கிறவங்களோட துணியெல்லாம் அழுக்கு துணியெல்லாம் வாங்கி தன் கையால் சுத்தம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமாக ஒரு புனிதமான பணியை செய்யக்கூடிய இந்த ஏகாலி பெண். இன்றைக்கும் நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் எதுனாலுமே இந்த ஏகாலியாரை கூப்பிட்டு சில சடங்குகள் செய்யக்கூடிய வழக்கம் இன்றும் நம்ம தமிழகத்தில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு அனுபவம் வாய்ந்தவர்கள் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த பெண்ணை அவள் பருத்தி ஆடையை கஞ்சி துவைத்து உடுப்பதற்கு ஏற்ப தயார் செய்து கொடுத்துருக்கிறாங்கிறத கழார்கீரன் எயிற்றினார் பாடலில் நம்ம தெரிந்து கொள்ளலாங்க. அடுத்து, நன்றி மறத்தல் நன்றென்று. குறுந்தொகை 225 கபிலர் பாடுறார். நமக்கு கெட்டழிந்த காலத்தில், நம்ம நிலைமை ரொம்ப மோசமான காலத்தில் நமக்கு ஒருவர் செய்கிறாங்க ஒரு உதவி. அந்த உதவியை நம்ம நல்ல நிலைமைக்கு வந்த பிறகும் மறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறர் செய்த உதவியினை அரசு கட்டிலாகிய சிறப்பினை பெற்றது மறந்துவிட்ட மன்னன் போல அப்படிங்கிற ஊமையை பாடியிருக்கிறார் கபிலர். இந்த மகாபாரதத்தில் ஒரு கேரக்டருக்கு அதை வச்சு சொல்லலாம். நம்ம திரௌபதியினுடைய தந்தை, அந்த கதையை நம்ம அப்புறமா விரிவாக சொல்லலாம். கொடுத்த பொருளை கேட்கறது நல்லது கிடையாது. முன்னர் இறந்தோர் யாசித்த போது கொடுத்து உதவிய பொருளை பின்னர் தருக என்று அன்று கொடுத்தவர் சொல்வது ரொம்ப துன்பமானது, அப்படி கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது பாருங்கள், இன்னும் எவ்வளவு செய்திகள் இருக்குது பாருங்கள். இன்னும் 2 காணொளி போடலாம், அவ்வளவு செய்திகள் இதில் இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தயாரித்த புத்தகம், இது நான் தயாரித்த புத்தகம்.
இவ்வளவு செய்திகள் நம்ம நூலில் கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு இந்த நூலினுடைய உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியறதில்ல. ஏதோ புத்தகம் போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. உள்ள இவ்வளவு செய்தியும் நம்ம மூல நூல்கள்லேருந்து ஒவ்வொரு பாடலாக பார்த்து ஒவ்வொரு செய்தியும் திரட்டி யார் பாடுனா, எந்த பாட்டினுடைய என்னென்ன அப்படிங்கிற இவ்வளோ விளக்கமும் நம்ம இந்த நூலில் கொடுக்குறோம். உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக அந்த நூல் இருக்கும். நீங்கள் வேணுங்கிறவங்க, தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பாருங்கள். புதிதாக பார்க்குறவங்க உங்கள் நண்பர்களுக்கு நம்ம தமிழ்ச்சோலை காணொலியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காணொளி குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, ஆனால் அது குறித்து நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிங்கன்னா அது நிச்சயம் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமே உங்களுடைய கருத்துக்கள் தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்கிறது. அதனால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்து இந்த காணொலியை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு நண்பர்கள்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, ஒரு காணொலியை பார்த்துட்டிங்கன்னா தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.